அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆராதனையில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சண்டே ஆன்லைன் சர்வீஸ்க்காக ஜெபிக்கிறோம். இதில் பாடுகிற பாடல்கள், வேத பாட வாசிப்பு, தேவனுடைய வார்த்தை, ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது கர்த்தரை பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் நாம் இந்த உலகத்தில் மனிதனை நம்புவதை பார்க்கலாம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் பேரில் பற்றதாக இருப்பேன் நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே அவரை நம்புவோம். நமக்கு ஜெயம் நாம் நம்புவது அவராலே வரும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து பாடுவோம். உங்களை தான் நம்பி இருக்கிறோம் இயேசுப்பா என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுவோம். நம்முடைய நம்பிக்கையை அவருக்கு தெரியப்படுத்தும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உங்களை விட்ட வேறு யாரும் இல்லை ஆண்டவரே சொல்லுவோம். உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உலகத்தில் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் அதிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க போதுமானவர் ஆண்டவர் இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வைங்க. கட்டாயமாக சூழ்நிலை எது வந்தாலும் அதை வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாள் நிந்திக்கப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நிந்தைய அவமானமும் சுமக்கிறவர்களுக்கு அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாடுகளை சகிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தின் உரிமையானவர்களாய் மாறுவீர்கள். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி
உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் தான் நம்முடைய நம்பிக்கை, அவர் தான் நம்முடைய கோட்டை. நாம் நம்பி இருக்கத்தக்க அடைக்கலம் அவர் தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சூழ்நிலை உங்களால் செய்ய முடியாது, இதை கடக்க முடியாதுன்னு நினச்சாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவர் மேலே பாரத்தை வச்சுருங்க. உங்களை தூக்கி சுமக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை தூக்கி எடுக்க போதுமானவராக இருக்கிறார். நிந்தைய அவமானமும் சுமந்தாலும் பரவாயில்லை, அவருக்காக நீங்கள் சகிக்கும் போது, அந்த பிரச்சனைகளை நீங்கள் சகிக்கும் போது கர்த்தர் உங்களை மேன்மையாக அலங்கார கிரீடமாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 9வது அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 26 வரை. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அந்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நமது நியூ கிரேஸ் டிவியின் ஃபவுண்டர் மற்றும் பிஷப் எஸ் சார்லஸ் ஐயா அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவர்களை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான நேரத்தில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நாங்கள் எளியவர்கள். எங்கள் தேவனீர் பெரியவர் இயேசுவே, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் 2 சம்பவத்தை குறித்து பார்க்க போகிறோம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து யாரை தொடுகிறாரோ தொட்டாரோ அவர்கள் சொஸ்தமானார்கள். இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசத்தோடு தொட்டார்களோ அவர்கள் சுகமானார்கள். பாருங்க, 2 காரியம் ஒரே நேரத்தில் இந்த சம்பவங்கள் நடக்கின்றது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து இந்த தியானம் நமக்கு துவங்குகிறது. 41ஆம் வசனம். அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வியாதியஸ்தர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாகிலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஒன்று யவீருடைய மகள், 2வது பெரும்பாடுள்ள ஸ்திரீ.
பாருங்க, எவ்விரு அப்படின்னா அவர் ஒளி வீசுவார், அவர் வெளிச்சம் கொடுப்பார் என்று அர்த்தம். யாவே என்றால் என்ன அர்த்தம்னா இருக்கிறவர், வாழ்கிறவர் என்று அர்த்தம். எவ்விரு என்றால் அவர் ஒளி வீசுவார் என்று அர்த்தம். இந்த எவ்விருடைய வீட்டில் ஒரு மரண போராட்டம் உண்டாகிறது. அவங்க வீட்டில் அவருடைய மகள், அவளுக்கு 12 வயது, அவள் மரண அவஸ்தையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எவ்விரு வருகிறார். அந்த எவ்விருவை குறித்து ஒரு அட்ரஸ் வருகிறது. அவர் ஜெப ஆலய தலைவன், ஜெப ஆலயத்துடைய தலைவன். அவங்க வீட்டில் ஒரு மரண போராட்டம். இந்த மரண போராட்டத்தில் அந்த பெண் சுகமானாளா? இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது 12 வருஷமா பெரும்பாடு. எவருடைய மகள் 12 வயது உள்ள ஒரு சிறு பெண். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமா பெரும்பாடு அவளிடத்தில் இருக்கிறது. அவளை விட்டு நீங்காமல் இந்த கொடிய வியாதி அவளை பின்தொடர்கிறது. வியாதியஸ்தர்களால் சற்றும் குணமாகாதபடிக்கு அவ வாழ்க்கை பயணம் போயிடுச்சுக்குது. ஒரு வீட்டில் மரண போராட்டம், இன்னொரு வீட்டில் மரணம்தான் எனக்கு அடுத்தது என்று சொல்லி நினைக்கிற ஒரு போராட்டம். இந்த சூழ்நிலையில் இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க. இந்த 2 பேருக்கும் அற்புதம். ஒரு காரியம் பாருங்க, எவ்விரு ஆண்டவரிடத்தில் வருகிறார். ஜெபாலய தலைவன் அவன் ஆண்டவரே, என்னுடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறார், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நான் அவளை சுகமாக்குவேன்னு சொல்லிட்டு அவர் எழுந்து வருகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஜெபம் கேட்கப்படலைன்னு நினைக்கிறையா? நீ ஜெபாலயத்திலேயே தங்கி ஜெபித்து கொண்டிருக்கிறாயா? நீ ஆலயத்தில் ஒரு பொறுப்பாக இருக்கிறாயா? பொறுப்பில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாயா? வீட்டில் ஒரு மரண போராட்டமா? வீட்டில் வியாதியின் கொடுமையா? என்ன செய்ய முடியலையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு ஆண்டவர் இந்நாளிலே ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆம், கர்த்தருடைய ஜனமே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீ ஜெபிக்கிற உன் ஜெபம், ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபம், அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். நீ ஆலயத்தை கட்டியிருக்கலாம், அந்த ஆலயத்தை கட்டுவதற்குண்டான ஒரு முகாந்தரம் சாலமோன் ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான். தாவீது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தார். இந்த ஆலயத்தை கட்டினவர்களுக்கு மிகுந்த ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கும் வண்ணமாக இருக்கிறது. அப்போ ஆலயத்தில் அவருடைய கண்ணு இருக்குது, அவருடைய செவி இருக்கிறது. உங்க ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாருங்க, ஜெபாலய தலைவன் இயேசுவினிடத்துல வேண்டிக் கொள்கிறான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆண்டவர் எழுந்து புறப்பட்டு எவரோட வீட்டுக்கு அவர் போகிறார். இப்போ எவர வீட்டுக்கு போகிற பொழுது ஒரு சம்பவம், அங்கிருக்கிற ஜனங்கள் கூட்டமாய் நெருக்குகிறார்கள் இயேசு கிறிஸ்துவ. இயேசு கிறிஸ்துவ வந்திருக்க, இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும், அப்படி ஒரு நெருக்கம். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீ என்ன செய்கிறா? இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாள். அவருக்கு தெரியாமல் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடுகிறாள்.
உங்களுக்கு எதுவுமே ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் ஜெபம் ஆண்டவர் கேட்கல நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்தரங்கமாக கண்ணை மூடி கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, நான் இயேசுவை பார்க்கலையே, ஆலயத்தில் தான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த இடத்தில் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை கேட்கிறார், அந்த அங்கலாய்ப்பை பார்க்கிறார், அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறாள்? வஸ்திரத்தின் ஓரத்தை அவ தொடரா, இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. வல்லமையை எடுக்க முடியுங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தருடைய வல்லமையை நீங்க தரித்து கொள்ள முடியும், குணத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, இங்க எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் உம்மை சூழ்ந்திருக்கிறாங்க, எல்லாருமே உங்களை தொடத்தான் செய்கிறார்கள். இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, ஒருவர் என்னை தொட்டிருக்கிறார் என்று கரெக்டாண்டார் சொல்றார். அப்படின்னா அந்த தொடுதல் எப்படின்னா, நான் குணமாவேன், இயேசு என்னை குணமாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற அந்த தொடுதல் ஆண்டோடைய இருதயத்தை தொட்டு விட்டது. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? இன்னைக்கு என் கடன் பிரச்சனை தீருமா? கண்டிப்பா தீரும். இந்த குழப்பம் தீருமா? கண்டிப்பா தீரும். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டாங்க விசுவாசத்தோட. ஆண்டவர் பாருங்க, 45ஆம் வசனம், அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்ன போது பேதுருவும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக மாறினா. இயேசு கிறிஸ்துவிட்ட எதுவுமே மறைக்க முடியாதுங்க. உன் வியாதி மறைந்து கிடக்குதா? உன் வியாதி யார்கிட்ட சொல்ல முடியாதா? நீ அந்த ரகமான பாவத்தை செய்து அதனால வியாதி வந்துருச்சா? ஐயோ, எனக்கு இதுல இருந்து விடுதலை இல்லையே, என்னை யார் சுகமாக்க முடியும்? என் பாவத்திற்கு ஒரு விமோசனை இல்லையா அப்படின்னு நினைக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன்னுடைய சகல காரியத்தையும் இயேசு அறிவார். என்னை விசுவாசத்தோடு அவர் வஸ்திரத்தை, அதாவது அவர் மேல் நீ நம்பிக்கை வைக்கிற பொழுது உன் வியாதி குணமாகும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நீ அவருடைய இருதயத்தை தொட முடியும். அவற்றிருந்து வல்லமை புறப்பட்டது. அவள் நடுங்கி வந்து சொல்றா, நான் ஏன் தொட்டேன், அந்த காரணத்தை, எனக்கு சுகம் கிடைச்சது எப்படி, எல்லாவற்றையும் சொல்றா. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, எல்லா ஜனங்களும், அவ எத்தனை வருஷமா இருந்தா? 12 வருஷமா வியாதியா இருந்தா. அது எல்லா ஊரார் எல்லாருக்கும் தெரியும். வெளியரங்கமான அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். எப்படி? அவருடைய உள்ளான ஆத்துமாவில் இருந்த விசுவாசம். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில உன் கடன் அடைக்கப்படும், நிச்சயமா அடைக்கப்படும். கடனை உண்டாக்குற சகல காரியமும் வேரோடு பிடுங்கப்படும். நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? இயேசு அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். அவரால் முடியும். ஏனென்றால் அவர் இரத்தத்தை விளைக்கிரயமாய் சிந்தி இருக்கிறார். நான் ஏன் தான் வாழணும் இதை நினைக்கிறோம். உன் வாழ்க்கை இந்த மரண கொடுமையான இந்த வியாதி நான் அழக்களிக்குது. எனக்கு ஏசு உனக்கு சுகத்தை கொடுக்கிறார், ஏசு உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், ஏசு உன்னை விடுதலையாக்குகிறார். உன் பெரும்பாடு நீங்கி போகும்,
உன் சரீரத்தில் வியாதி இயேசுவின் தழும்புகளால் மறைந்து போகும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை எவ்வளவு உண்மை. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீ சுகமாவாய், சுகமாவாய் மகளே, நீ சுகமாவாய். கர்த்தர் பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். அடுத்ததா பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தொட்டா சுகத்தை பெற்றுக்கொண்டா. இன்னொரு காரியம், எவரோட வீட்டுக்கு அவர் போகிற வழியில் இந்த அற்புதம் நடக்குது. இப்போ எவரோட வீட்டிலேருந்து ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான், ஐயா போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உங்கள் மகள் மரித்து போயிட்டா, உங்கள் மகள் மரித்து போயிட்டா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அந்த பெருமடுவுள்ள ஸ்திரியை பார்த்து ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரசித்தது போ அப்படின்னு சொல்கிறார். விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சரி, இப்போது இந்த எவரு கிட்ட அந்த வேலைக்கார வந்து சொல்கிறான், போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உங்கள் மகள் இறந்து போயிட்டா. உடனே ஆண்டவர் எவரை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்போ எவரோ வீட்டுக்கு போகிறாங்க, எவரோட குடும்பத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் அழுகிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, அவள் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஏன்னா செத்து போயிட்டா, அது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு சொல்கிறேன் கேளுங்க, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகும், கண்டிப்பாக ரன் ஆகும். முடிஞ்சு போகணும் இருக்கிற வாழ்க்கை துளிர்விட போகுது. கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை குறித்து தான் ஆண்டவர் பேசுறாரு. இந்த சம்பவத்தின் ஊடாக உன் ஊழியம் தலைக்க போகுது. ஐயோ, என்னை எல்லாருமே அவமானப்படுத்துறாங்க, வெக்கப்படுத்துறாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், உன் ஊழியம் முடிஞ்சு போச்சு, உன் வியாபாரம் முடிஞ்சு போச்சு, உன் வேலையில உன்னை வேலையை விட்டு தூக்க போறாங்க, எல்லா காரியம் எனக்கு ஆயத்தமா இருக்குது, நான் என்ன செய்யறது, ஒண்ணுமே முடியல, முடக்கமா இருக்குது. ஆண்டவரோட வசனம், ஆண்டவர் சொல்லல, இல்ல ஆண்டவர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு, நித்திரையா இருக்கிறாள், செத்து போல. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாரும் தெரியும் செத்து போயிட்டா. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களை பார்த்து, அது கொஞ்சம் அமைதலா இருக்கு சாமி, அது கொஞ்சம் அமைதலா இருக்கு, உனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம், அதாவது உன் வாழ்க்கையில நீ ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, அதனால பொறுமையா நீ இரு. தழைக்க போகுது, நீ எழும்ப போற, நீ பிரகாசிக்க போற. ஏசு சொல்றாரு பாருங்க, ஏசு கிறிஸ்து இப்போ சொல்றாரு, தளித்தாகுமி, எழுந்துரு. மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த வார்த்தை போடப்பட்டிருக்குது. இந்த தளித்தாகுமினா அரமேயு பாஷை. இது வந்து சீரியா தேசத்துல இருக்கிற பாஷை. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, தளித்தாகுமி, எழுந்துரு என்று சொல்லி அர்த்தமாம். ஏசு கிறிஸ்து பாருங்க, எழுந்துரு, சிறு பெண்ணே எழுந்துரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். எழுந்துரு, எழுந்துரு மகளே. பாருங்க, உயிரோடு அவ எந்திருக்கிற ஏசு கிறிஸ்து தொடுறாரு, பேசுறாரு, எழும்புகிறாள். ஏசு கிறிஸ்துவை தொட்டவர்கள் சஸ்தமானார்கள். ஏசு கிறிஸ்து யாரை தொட்டாரோ அவர்களும் சுகமானார்கள். நம்ம அவருடைய இருதயத்தை தொடணும், நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்முடைய வாழ்க்கை அவரை நோக்கி இருக்கணும். தேவப்பிள்ளையே, அவர் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு சமயம் ஜப ஆலயத்திற்கு ஒரு சகோதரி வந்தாங்க. என்னுடைய ஜப ஆலயத்திற்கு ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த சகோதரிக்கு இருதய வலி வேதனை. ஆலயத்தில் உட்கார்ந்து அவங்களால தாங்க முடியல அந்த வேதனை. அப்போ அந்த வேதனையோடையே பைபிளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் விசுவாசத்தோடு, உங்களுக்கு படிக்க தெரியாட்டியும் அந்த வேதத்தை நீங்கள் பாருங்க,
அந்த வேதத்தை எழுத்து கூட்டி வாசிங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அந்த சகோதரி என்ன செஞ்சாங்கன்னா, எழுத்து கூட்டி அதை வாசிக்க ஆரம்பிச்சாங்க, அதை தொட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, ஆனா உங்க வசனத்தை நம்புறேன், இந்த பாஸ்டர் சொல்றத நான் உங்களுடைய வசனங்களை நம்புறேன், நீர் அற்புதம் செய்கிறவர், அடையாளத்தை செய்கிறவர் என்று சொன்ன விசுவாசிக்கிறேன். என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த இருதய வலி வேதனை நீங்கி போனது. கடவுளோட வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுங்க, கடவுளோட வார்த்தைக்கு ஜீவன் இருக்குதுங்க. ஏசு பேசினாவே அற்புதம் தாங்க. அந்த இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. உன் இருதயம் அவரை நோக்கி இருக்கவில்லையே தேவ பிள்ளையே. யார் யாரையோ நம்புகிறோம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நம்பு, உன் வாழ்க்கை மாறும்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு 2 சம்பவத்தை பார்த்தோம். இந்த 2 சம்பவத்திலும் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய இயேசு போதுமான தேவனாய் இருக்கிறார். பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனே, உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு வேதனையோடும் எவ்வளவு துக்கத்தோடும் தன்னோட வாழ்க்கையை குறித்து எவ்வளோ போராட்டத்தோடு உட்கார்ந்துருக்காங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா, அற்புதம் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும், இருதய வலி வேதனைகள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டியூமர் கட்டிகள் கரைந்து போவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்களும் மறைந்து போய் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான மரண கூறுகளும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் கரம், தழும்புள்ள கரம் சுகத்தை கொடுக்கட்டும் அப்பா. பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவே உம்மை மகிமைப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. God be with you. நாளை சந்திப்போம்.